ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உஷா கார்த்திகேயன் வ்ளாக்ஸ். நாம் இன்றைக்கி திருச்சி மங்களன் தாங்க இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 கிராமில் இருந்து ஜிமிக்கி கலெக்ஷன்லாம் நாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அண்ட் 1 கிராம் 2 கிராம்லேருந்து நான் வரிசையாக காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் உள்ள கலெக்ஷன் எல்லாமே 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கும் கீழேயே இருக்குங்க. 0.9 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு இருக்குது ஜிமிக்கி கலெக்ஷன். இது எல்லாமே 12% வேஸ்டேஜ் போடுறாங்க. உங்களுக்கு ஸ்டோன் உள்ள கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 18% அந்த மாதிரி மாறும். இந்த கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துங்க. நிறைய அந்த 1 கிராம் டு 3 கிராம்ஸ்க்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கலெக்ஷன் பாருங்கள், 1.7 கிராம்ஸ் 12% வேஸ்டேஜ். மேலே மட்டும் உங்களுக்கு குட்டி அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய குட்டி குட்டி ஜிமிக்கி வந்து ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது, மாடர்னாக வியர் பண்ணுற மாதிரியான ஜிமிக்கி கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க. அதுலேயே ஸ்டோன் உள்ள கலெக்ஷனுமே இருக்குங்க. இந்த ஜிமிக்கியில் வர ஸ்டோன் காஸ்ட்டு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேக்கில். உங்களுக்கு கோல்டோட வெயிட் எவ்வளோ, ஸ்டோனோட வெயிட் எவ்வளோன்னு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பீஸ்க்குமே தனியாக ஹால்மார்க் சார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. 90 ரூபீஸ் 45 ரூபீஸ் அந்த மாதிரி மாறும். ஒவ்வொரு பீஸ்க்கும் ஏற்ற மாதிரி மாறும். அதையுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சீட்டு மூலயமா வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் பே பண்ண தேவையில்லை. 18% வரைக்கும் வேஸ்டேஜுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதிலே பேர்ல் வச்சது கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 கிராம் டு 13 கிராம்ஸ் வரைக்கும் உள்ள ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க நான் அந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். மங்களோட சீட்டு ஸ்கீம் பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் எனக்கு அதை வந்து வேறொரு வீடியோவாக நான் ஃபுல்லாக மேக் பண்ணி என்னால் போட முடியல. அதனால் நான் இந்த ஸ்டட் கலெக்ஷன் காமிக்கும் போதே இதுலேயே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மங்களோட கோல்டு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம், இன்னொன்று அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம். இந்த 2 ஸ்கீம் தாங்க இருக்குது. இந்த 2லையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நான் லாஸ்ட்டில் மங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம்ங்க. இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த அமௌண்ட் வரைக்கும் என்னாலுமே நீங்கள் இதில் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 10,000 தாங்க இதில் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு. அதிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலுமே பே பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கோல்டு ரேட்டு வந்து கோல்டு வெயிட்டாக அவங்க வந்து வர வச்சுக்குவாங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி உள்ள கோல்டு ரேட் என்னவோ அந்த வெயிட்டை நீங்கள் உங்களுக்கு வந்து கோல்டாகவே வர வச்சுருவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 1 டைம் பேமெண்ட் தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கான கோல்டை வர வச்சுருவாங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கேஷ் மட்டும்தான் கட்டணும்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட இருக்க வெள்ளி பொருட்கள் இல்லைனா கோல்டு இந்த மாதிரி பழசு ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் அதையுமே போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கான கோல்டுமே வர வச்சுக்குவாங்க. அந்த மாதிரியுமே நீங்கள் பண்ணிக்கலாம். கேஷ் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. தங்க மகள் சேமிப்பு திட்டம்ங்கிறது 1 டைம் பேமெண்ட்ங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேமெண்ட் பண்ணுறதுக்கே கோல்டு வந்து வர வச்சுடுவாங்க. 11 மந்த் ஸ்கீம்ங்க இது. 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 18% வேஸ்டேஜும் இல்லாமல் அண்ட் ஜிஎஸ்டியும் இல்லாமலே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களுக்கு கிஃப்ட்டு போனஸ் அந்த மாதிரியுமே கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அதாவது ஸ்டோன் உள்ள ஜுவல்லரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ஜுவல் வாங்குறீங்களோ அதுக்கு ஸ்டோன் காஸ்ட்டுன்னு தனியாகவே டேக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்ட்டு நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பீஸ்லேயுமே ஹால்மார்க் சார்ஜுன்னு கொடுத்துருப்பாங்க. 45 ரூபீஸ் 90 ரூபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஜுவல்லரிக்குமே இந்த ஹால்மார்க் சார்ஜ் வந்து வாங்குவாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார், பேன் கார்டு அந்த மாதிரி கம்பல்சரி வேணுங்க. நீங்கள் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களே தான் அந்த சீட்டு முடியும் போதும் வரணும். அவங்க தான் சைன் பண்ணியும் வாங்கணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க தான் சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் முடியும் போதும் அவங்களே தான் வரணும். அவங்களோட ஐடி கொடுத்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி மொபைல் நம்பருமே எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அதை வந்து சீட்டு முடிகிற வரைக்கும் அந்த நம்பரே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி வரும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து என்னால் பே பண்ண முடியல, நான் வந்து ஆன்லைனில் கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஆப்ஷனுமே நிறைய இருக்குங்க. நீங்கள் கேஷாகவும் கொடுக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் இந்த மாதிரி மூலமாகவும் நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
பேமெண்ட்டும் அதுலேயே ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். மங்களன் மங்களோட ஆன்லைன் வெப்சைட்டுமே இருக்குங்க. அதுலேயுமே நீங்கள் கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணி அதுலேயுமே நீங்கள் ரெகுலராக பே பண்ணிட்டு வரலாம். ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி என்னால் ஃபுல் மந்த் வெயிட் பண்ணி என்னால் ஜுவல் எடுக்க முடியாது, எனக்கு இடையிலே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எடுக்கலாங்க. 6, 7 அந்த மாதிரியும் எடுக்கலாம். ஆனால் எந்தெந்த மந்தில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, அதாவது 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 6% வரைக்கும் உள்ள வேஸ்டேஜ் உள்ள நகை தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து வேஸ்டேஜ் வருதுன்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. 11 மந்த் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், போனஸ், கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, 18% வேஸ்டேஜ் இது எல்லாமே நீங்கள் 11 மந்த் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தாங்க கிடைக்கும். இடையில நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது கிடைக்காது. இப்போ நீங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஜுவல்லரி. பட் எனக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த ஜுவல்லரி பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 டேஸ்க்குள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அந்த நகையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி தாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு டவுட் அப்படி இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்குமே தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பார்த்திங்கன்னா அட்சய தங்க நகை சேமிப்பு திட்டம்ங்க. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 15 மந்த்து நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது 11 மந்த்து ஸ்கீம் தான் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மங்களன் மங்களை பொறுத்த வரைக்கும் 15 மந்த்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டார்டிங் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000 அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நீங்கள் எந்த அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கான கோல்டு வெயிட் வந்து வரவு வச்சுருவாங்க. நீங்கள் எந்த டேட்டில் கட்டுறீங்களோ அந்த டேட்லேயே உங்களுக்கு கோல்டு வெயிட் வந்து வரவு வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமில் 15 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ் கழிச்சு தாங்க ஜுவல்லரி வாங்க முடியும். அதுலேயும் 18% வேஸ்டேஜ் கிடையாது. ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. அண்ட் ஸ்டோன் ஹால்மார்க் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி கோல்டு காயின், கோல்டு ஜுவல்லரி இது மட்டும் தாங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளி, வைரம், பிளாட்டினம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமௌண்ட்டாக தான் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு போனஸும் உண்டு. போனஸ் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு கிஃப்ட்டுமே வாங்கிக்கலாம். டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ண முடியாதவங்க மொபைல் ஆப் மூலயமா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. கூகுளோட ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா மங்களன் மங்கள் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களோட வெப்சைட் வந்துடும். அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்தே நீங்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, சீட்டை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மங்களன் மங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டாலும் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. மங்களன் மங்களில் இந்த 2 வகையான கோல்டு ஸ்கீம் தாங்க இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே குலுக்கல் சீட்டு இருந்தது. இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டதா சொன்னாங்க. 20 மந்த் இருந்தது அந்த ஸ்கீமு. இப்போது ரீசன்ட் டைமில் இந்த 2 ஸ்கீம் மட்டும்தாங்க அவைலபிளாக இருந்துச்சு. அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீமு, அது ஒன் டைம் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணுறது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 15 மந்த் நீங்கள் பே பண்ணுறது, மந்த்லி நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவையில்லை. அண்ட் ஜிஎஸ்டியுமே பே பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் போனஸ், கிஃப்ட்டு ரெண்டுமே உண்டுங்க. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் வாங்குகிற கோல்டு ஜுவல்லரி எல்லாமே 22 கேரட்டில் வர கோல்டு தாங்க. நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜுவல்லரி, அதாவது நீங்கள் என்ன மாதிரியான கலெக்ஷன் வந்து வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி அதை மந்த்லியாவோ இல்லை ஒன் டைமாவோ நீங்கள் அந்த மாதிரியான ஸ்கீம் வந்து போடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிராம் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டெட்டு தான் வாங்க போகிறேன், இல்லை நான் பேங்கிள் வாங்க போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வெயிட்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கலெக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு பார்த்து அதை ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கோங்க. பட் 1 இயர் ஆனதுக்கப்புறம் கலெக்ஷனும் மாறும், டிசைன்ஸ் மாறும், எல்லாமே மாறும். நீங்கள் 8 கிராம்ஸில் ஒரு ஒரு ஜிமிக்கியோ ஸ்டெட்டோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராமுக்கு நீங்கள் வந்து சீட்டாக போடுங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து 1 இயருக்கு அப்புறமா அந்த கலெக்ஷன் பிடிக்காது, நமக்கு வேறு கலெக்ஷன் கூட பிடிச்சிருக்கலாம், வேறு டிசைன் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நம்ம எப்போவுமே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமான வெயிட் வந்து நீங்கள்
வெயிட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் சீட்டாக போடுங்க. அதுதான் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். நான் எப்போவுமே அப்படி தாங்க பண்ணுவேன். நான் ஒன் டைம் ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் நான் எப்போவுமே போடுவேன். எனக்கு அதுதான் வந்து பெனிஃபிட்டாக தெரியும். கோல்டு ரேட் ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மந்த்லி பே பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். கோல்டு ரேட் எப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ நான் அப்போலேருந்தே ஒன் டைமாக ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக நான் போட்டு வச்சிடுறதுங்க. 1 இயருக்கு அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக போடணும்லாம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20,000 30,000 அந்த மாதிரியே நீங்கள் ஒன் டைமாக நீங்கள் போட்டு வச்சிடலாம். அதாவது நம்மலாம் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நம்மளோட சேவிங்ஸ்னால் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு கோல்டாவோ நமக்கு சேஃப்டி என்னவோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு தாங்க நான் 1 இயர் வந்து பாக்கெட் மணி, உண்டியல் அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுருக்கிறத தான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒன் டைம் ஃபிக்ஸடாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறமா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஸ்டட்டு, ரிங்கு அந்த மாதிரி எது வந்தாலுமே ஓகேங்க. நம்மளோட பணத்துலேருந்து நம்ம வாங்குகிறோம், சேவிங்ஸ்லேருந்து அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். மங்களன் மங்களில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிமிக்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே ஒரு 20 ட்ரேஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய நியூ டிசைன்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அட்சய திருதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஸ்டட் கலெக்ஷன், பாந்தினி கலெக்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. பட் வீடியோ எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டட்டோட செக்ஷனில் மட்டும் எப்போவுமே க்ரௌடாகவே இருந்துகிட்ருக்குங்க. அதனால் நமக்கு ஃப்ரீயாக அந்த ஸ்பேஸ் கிடச்சா மட்டும்தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். அதுக்குமே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. நான் போகும்போது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க மக்கள். அவ்வளோ மக்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது கூட நான் இந்தளவுக்கு க்ரௌட் இருந்து பார்த்தது இல்லைங்க. கோல்டு ரேட் எப்போ ஏறுச்சோ அப்போலேருந்து எப்போவுமே இந்த கோல்டு ஷாப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்ட்டு இப்போவே எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ட்ரேயில் வர ஜிமிக்கி கலெக்ஷன் எல்லாமே 5 to 8 கிராம்ஸில் வருதுங்க. வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12%. இதில் டர்க்கி டிசைன்லேயே ஜிமிக்கி பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ஹேங்கிங்ஸில் ட்ராப்ஸு எல்லாமே வருதுங்க. 8 கிராம்ஸ் 12% வேஸ்டேஜ். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி டர்க்கி டிசைன்லேயே நிறைய பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. 7.3 கிராம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள். ஜிமிக்கி பேட்டர்ன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஜிமிக்கி டிசைன்ஸ் வந்துடுது. அண்ட் இதுலேயுமே பாருங்களேன், டர்க்கி டிசைனில் வர ஜிமிக்கி குட்டி குட்டி அந்த பால்ஸ் ஒர்க்கு டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் எதுவுமே டர்க்கி டிசைனில் வருதுங்க. அந்த ஜிமிக்கியோட பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்ஸில் லீஃப் வர மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கீழே வந்து ஃபுல்லாக அந்த ட்ராப்ஸ் செயின் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 8.6 கிராம்ஸ் 12% வேஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பாருங்கள், ஒரு கூண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த பேட்டர்னுமே. மேலே அந்த ஃப்ளவர் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. 8.7 கிராம்ஸ். எல்லாமே 12% வேஸ்டேஜுங்க. இந்த நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க கலெக்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் வரும். அண்ட் 18%, 20% அந்த மாதிரி வர்றது எல்லாமே ஸ்டோன் வச்ச கலெக்ஷனாக இருக்குங்க. அதாவது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் உள்ள கலெக்ஷன் எல்லாமே வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் எனாமல் வச்சது அதுலேயே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மன் கூண்டில் இருக்க மாதிரி அந்த டெம்பிள் டிசைனில் கொடுத்தது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த டீட்டெயிலாக அந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன் எல்லாமே 7 to 9 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. 12% வேஸ்டேஜ். அண்ட் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குங்க. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஜிமிக்கி கலெக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்லாம் பாருங்களேன், திராட்சை டைப்பு, அதுக்கப்புறம் ருத்ராட்சம் அந்த மாதிரி கலெக்ஷனுமே இருக்குது. ரொம்பவே அழகாக டெம்பிள் டிசைன்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஜிமிக்கி அண்ட் செயின் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒவ்வொன்றுமே. அண்ட் அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள், நடுவில் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மன் உட்காந்துருக்க மாதிரி அதோட சாரீ டீட்டெயில்ஸ் பாருங்கள். நல்ல ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் அந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த லோட்டஸ் அதில் உட்காந்துருக்க மாதிரி கீழேயுமே அந்த ஜிமிக்கி பேட்டர்னே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ஹேங்கிங்ஸ்லையுமே ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க.
மேலே பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. 12% வேஸ்டேஜுங்க. இதோட ஹால்மார்க் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இந்த ஜிமிக்கி கலெக்ஷன் எல்லாத்துக்குமே ஹால்மார்க் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வருங்க. அண்ட் இதுக்கு ஒரு டெம்பிளில் வந்து ஒரு மண்டபத்துக்குள்ள மகாலட்சுமி அம்மன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள், ஒரு ருத்ராட்சம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. க்ளோஸ்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸில் ஒரு பால்ஸ் வந்துடுது. 7.9 கிராம்ஸுங்க. 12% வேஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள், நல்ல ஒரு திராட்சை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் ஸ்டெட்டு அந்த ஜிமிக்கி போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ஜிமிக்கியுமே ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஜிமிக்கி தான் நல்லாயிருக்கு, அது நல்லா இல்லை அப்படின்றே இல்லைங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. 7 to 9 கிராம்ஸில் இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. 12% வேஸ்டேஜ். ஹால்மார்க் சார்ஜ் 90 ருபீஸ். இதோட வெயிட் 8.3 கிராம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த திராட்சை பேட்டர்ன்லேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 8 கிராம்ஸ். 12% வேஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேங்கிங்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 8.8 கிராம்ஸ். 12% வேஸ்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் எல்லாமே கொல்கட்டா பேட்டர்னில் வர ஜிமிக்கிங்க. அதுலேயுமே மிக்ஸ்டாக நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. 7 to 13 கிராம்ஸ். இதில் பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு பெரிய அந்த ஸ்டெட்டு மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு குட்டி அந்த டிசைன் கொடுத்து அதுக்கும் கீழே ஜிமிக்கி வந்து ஹேங்கிங்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகாக இருந்தது. நான் காமிக்கிற இந்த ஜிமிக்கி கலெக்ஷன்லேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட சீட்டு முடியுது, அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 மந்த் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இது கூட கொடுத்து நீங்கள் இதே மாதிரி வேணும், இந்த வெயிட்டில் வேணும்னு நீங்கள் ஆர்டர் கூட கொடுத்துக்கலாங்க. அதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோஸு. நான் ஒவ்வொரு ட்ரேலேருந்தும் ஒரு 4 to 5 டிசைன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து கையில் எடுத்து காமிச்சிருப்பேங்க. ஏன்னா நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன் இருக்குது, அது எல்லாமே நம்ம வந்து காமிக்க முடியாது. அதனால் ஒரு சில கலெக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த ஜிமிக்கியோட வெயிட் பார்த்திங்கன்னா 7.4 கிராம்ஸ். 12% வேஸ்டேஜ். இது எல்லாமே கொல்கட்டா பேட்டர்னில் வருதுங்க. இதே பாருங்கள், மேலே மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க, கீழே ஜிமிக்கி டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 கிராம்ஸ். 12% வேஸ்டேஜ். ஜிமிக்கிலே மேலே ரவுண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 7.9 கிராம்ஸ். 12% வேஸ்டேஜ். ஜிமிக்கினாலே ரவுண்ட் பேட்டர்ன் அந்த மாதிரி கொடை மாதிரி தான் வரணும்னு இல்லைங்க. இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வந்து ஜிமிக்கி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான க்ரீன், பிங்க் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி மகாலட்சுமி அம்மன் இருக்க மாதிரி லோட்டஸ் டிசைன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நியூ வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் ஜிமிக்கி லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மங்கள விசிட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள், பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான கலெக்ஷனுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் காமிச்சிருக்க கலெக்ஷன்லேயே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே வந்து வெயிட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆர்டர் கொடுத்துக்கலாங்க. நீங்கள் அதுக்கான டிசைன்ஸ் என்னவோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த வெயிட்டில் வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துமே பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோன் வச்சு கலெக்ஷனுமே இருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டோனாக வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லோட்டஸ் டிசைன்லேயே கலர்ஃபுல்லாக எல்லோ அண்ட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேயுமே ஜிமிக்கி பேட்டர்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு ஜிமிக்கி பேட்டர்ன் தாங்க, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஜிமிக்கினா உங்களுக்கு வந்து ரவுண்ட் பேட்டர்னில் தான் வரணும் இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரெண்டியாக சுடிதாருக்குமே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து சாரீ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணுன்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் 10 கிராம்ஸில் வருதுங்க. 15% வேஸ்டேஜ். இதிலே ஸ்டோனோட காஸ்ட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. HIMனு ஹால்மார்க் சார்ஜோட ப்ரைஸ் 90 ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டெட்லேயுமே அது ஃபுல் டீட்டெயில்ஸுமே அந்த டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டெட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்ததுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள், அந்த பீகாக் டிசைன்லேயே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே பீகாக்கோட அந்த டிசைன்ஸ் கொடுத்து கீழே அந்த ஜிமிக்கியே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோன் உள்ள ஜிமிக்கியுமே இருக்குங்க. 11.8 கிராம்ஸ். 10% வேஸ்டேஜ்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிச்சிருக்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹைப்புங்கிற ஆப்ஷனும் இருக்குது, அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான கலெக்ஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.